எருதுகள் இல்லாத இடம். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும். காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. விவசாயம் பண்ணுகிறவர்கள் வீடுகளில் ஆடு மாடுகளை வளர்க்க வேண்டும். கால்நடைகள் அவர்களுடைய ஆஸ்தியின் ஒரு பகுதியாக இருக்கிறது. எருதுகளை கவனிக்கவில்லை என்றால் குடும்பத்தில் தரித்திரம் வரும். விவசாய வேலைகளில் எருதுகளை அதிகமாய் பயன்படுத்துகிறார்கள். நிலத்தை உழுவதற்கும் தானியத்தை போரடிப்பதற்கும் எருதுகள் தேவை. எருதுகள் வீட்டை அசுத்தம் பண்ணும். வீட்டில் எருதுகள் இல்லை என்றால் வீடு சுத்தமாகவும் துப்புரவாகவும் இருக்கும். அதே வேளையில் அவர்களுடைய களஞ்சியமும் வெறுமையாக இருக்கும். வீடுகளில் எருதுகளுக்கு தேவையான தீவனம் இருக்காது. எருதுகளை கட்டிப்போடும் தொழுவம் சாணம் இல்லாமல் துப்புரவாக இருக்கும். அதே வேளையில் வீட்டில் எருதுகள் இல்லை என்றால் வீட்டில் உள்ளவர்களுக்கு அப்பமும் கிடைக்காது, தானியமும் இருக்காது. வீட்டின் அழகையும் துப்புரவையும் பார்த்தால் ஆகாரம் கிடைக்காமல் போய்விடும். வீடுகளில் எருதுகளை வளர்க்கிறவர்கள் அவற்றை அதிக கவனம் செலுத்தி பராமரிக்க வேண்டும். அசுத்தங்களை எல்லாம் நீக்கி போட்டு தொழுவத்தை துப்புரவு செய்ய வேண்டும். எருதை வளர்ப்பது கடினமான வேலை. எருதுகளையும் தொழுவங்களையும் துப்புரவு பண்ணுவதும் கடினமான வேலை. சோம்பேறியாக இருக்கிறவர்கள் எருதுகளை வளர்க்க மாட்டார்கள். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும். வீடு அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் வீடுகளில் கால்நடைகளின் அசுத்தம் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் எருதுகளை வளர்க்காமல் இருந்தால் அவருடைய களஞ்சியத்திற்கு தானியம் வந்து சேராது. தொழுவம் அசுத்தமாக இருந்தாலும் அதை துப்புரவு செய்ய வேண்டும். துப்புரவு செய்வதற்கு சோம்பல் பட்டு எருதுகளை வீட்டை விட்டு துரத்திவிடக் கூடாது. ஒரு சிலர் எருதுகளை வெறுத்து நாய்கள் மீது ஆசைப்பட்டு வீடுகளில் நாய்களை வளர்க்கிறார்கள், பூனைகளை வளர்க்கிறார்கள். அதிகமான நாய்களை வளர்ப்பதினால் நம்முடைய களஞ்சியம் நிரம்புவதில்லை. எருதுகள் அதிகமாய் இருந்தால்தான் களஞ்சியம் நிரம்பும். காளைகளின் பலத்தினால் மிகுந்த வரத்துண்டு. விவசாய வேலை கடினமான வேலை. நிலத்தை கொத்தி பண்படுத்துவது மிகவும் கடினம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். எருதுகளை கஷ்டப்பட்டு வளர்க்கிறவர்கள் தங்கள் களஞ்சியங்களை நிரப்புவார்கள். காளைகளின் பலத்தினால் வீட்டிற்கு வருமானம் வரும்.